என் பேர் கிருபாகரன் சார். நான் ஆல் இண்டியா ரேங்க் 439. நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வரேன். அப்பா வந்து கைத்தறி நெசவு, அம்மா வந்து குடும்ப தலைவி. எனக்கு திருமணம் ஆயிருக்கு. என்னோடய மனைவி கல்பனா. ஸோ 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு 5 வருஷ ஜேர்னி சார். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சர்வீஸ் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எத்தனை வருஷம் முயற்சி எடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி? நான் 2020 படிச்சுட்ருக்கேன் சார். 2020 படிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து மெயின்ஸ் வந்தேன், என்னால் கிளியர் பண்ண முடியல. இந்த டைம் மெயின்ஸ் இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணி 439 ரேங்க் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். ஆமாம் சார், ஆமாம், ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி. அந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னா இவ்வளோ தூரம் கண்டிப்பாக என்னால் ட்ராவல் பண்ணி வந்திருக்க முடியாது. ஃபேமிலி இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியுமான்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிருக்காது. ஸோ அவங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ நம்ம ஒரு பக்கம் யூபிஎஸ்சி நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆஃப்டர் மேரேஜ் சர்வைவலுக்கு என்ன? நான் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கணக்கு அலுவலராக பணியில் இருக்கேன் சார். 2017 நான் பணியில் இருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்து யூபிஎஸ்சிக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையே கொடுத்துச்சு. அதுக்கு நீங்கள் சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது. எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ஃபேமிலி எப்படி இருக்குது? அதுதான் சார், மேபி அதனால கூட எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபேமிலி இருக்குது, பசங்களை பார்க்கணும், ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகணும். ஸோ எல்லா கமிட்மெண்ட்ஸும் நம்ம மேனேஜ் பண்ணும்போது சம்டைம்ஸ் அது கொஞ்சம் டைம் ஆகலாம். ஏன்னா ஃபுல் டைமாக நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு பண்ணதுனால கூட எனக்கு 5 வருஷம் ஆயிருக்கலாம். ஸோ வந்துட்டோம். யூபிஎஸ்சி கனவு எந்த வருஷம் எப்போ முடிவு பண்ணீங்க யூபிஎஸ்சி? சார் நான் வந்து 2019 நான் வந்து அரசு பணியில் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா சரி நம்ம இன்னும் இதில் அடுத்த லெவல் போனோம்னா யூபிஎஸ்சி இருக்குது, நம்ம அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. 2020 நான் படிக்க ஆரம்பிச்சேன் சார். 2020 நடுவில் ஒரு சில காரணங்களால் என்னால் தொடர்ந்து இந்த எக்ஸாம் கொடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து 2023 கொடுத்தேன். 24 25 கொடுத்து கிளியர் பண்ணியிருக்கேன் சார். உங்களுடைய அடுத்த முயற்சி என்ன சார்? யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டீங்க, என்ன மாதிரியான சர்வீஸ் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க? எப்படி உங்களுடைய எய்ம் என்ன சார்? எய்ம் என்ன சார்? எல்லாரும் பப்ளிக் சர்வீஸ். நம்மளால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் கண்டிப்பாக இருக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கிறோம், கல்யாணம் ஆயிடுச்சு, பொருளாதார அளவில் ஓரளவுக்கு நம்ம வேலையில் இருக்கிறதுனால நம்மளை திருப்திப்படுத்திக்க முடியுது. இதெல்லாம் தாண்டி திரும்ப சிவில் சர்வீஸ்க்கு வரதுக்கான ஒரே நோக்கம் என்னென்னா, இன்னும் நம்மளால் ஏதாச்சும் கொஞ்சம் பண்ண முடிஞ்சால் அதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்ம நம்பி வந்திருக்கோம், கண்டிப்பாக பண்ணுவோம்னு நினைக்கிறோம் சார். மக்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம் சார், ட்ரை பண்ணுவோம். எல்லாருமே ஹாப்பி சார், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு பெரிய கனவு, நம்ம ரொம்ப போராடிட்டே இருந்தோம், நடந்திருக்குன்னும் போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு சின்ன கேப் கழிச்சு யூபிஎஸ்சி நீங்கள் வந்து திருப்பி படித்தேன். இப்போ நான் முதல்வன் ஸ்கீம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? அதுதான் சார், எனக்கு வந்து நான் இந்த மாதிரி டைம் ஆஃபீஸ் போகணும், ஃபேமிலி பார்க்கணும், இதனால எனக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ என்னால் ஃபுல் டைமாக நான் வந்து ப்ரிலிம்ஸுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் 2024 தான் முதல் முறையாக நான் முதல்வன் ஸ்கீமை கேள்விப்பட்டு மெயின்ஸ்க்கு வந்து இங்கே நான் வந்து சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். லீவ் எடுத்துகிட்டு வந்து படிக்க ஆரம்பித்தேன். அந்த டைமில் வந்து அதுதான் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ப்ரிப்பரேஷனே வந்து கரெக்டான டைரக்ஷனில் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2025 எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. 2025 நான் மெயின்ஸ்க்கு வந்து நான் முதல்வன் தான் தங்கி படித்தேன். ஸோ என்னோட சக்ஸஸ்க்கு ஒரு மிக முக்கிய காரணம் நான் முதல்வன் கூட சார். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு டைம் இல்லை, ஆல்ரெடி வேலையில் இருக்கேன், என்னால் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல செய்தி சார்? அது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக நம்ம என்ன விஷயம் நம்மளுடைய கனவுகளுக்காக நம்ம வந்து பல விஷயங்களை கட் பண்ணிவிட்டு டைம் ஒதுக்கி தான் ஆகணும். நான் வந்து எத்தனையோ குடும்ப நிகழ்வுகளை தவிர்த்துருக்கிறேன். என்னோடய ஒய்ஃபோட நான் கோயிலுக்கு போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு 3-4 முறை தான் போயிருக்க முடியும். என் பையனோட ஃபஸ்ட்டு ஃபாதர்ஸ் டேவை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களெல்லாம் நம்ம வந்து சில நேரங்களில் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோம், இல்லை பெருசாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம்னா அந்த தியாகம் வந்து எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ண முடியுமான்னாங்கிறது அது எனக்கு சாத்தியப்படாது. அதனால் பல விஷயங்களை நான் கட் ஷார்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், என்னோட ஃபேமிலி அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இது பண்ணியிருக்க முடியுமான்னா கண்டிப்பாக இட்ஸ் $1 billion கொஸ்டின். கண்டிப்பாக என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவங்களோட கைண்ட் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது சார். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு தெம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.